Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல types of resin பார்க்க போறோம். Racemose. Main axis elongated. Last classல என்ன பார்த்தோம் அப்படினு கேட்டா இந்த racemose வந்து 3 types ஆ classify பண்ணோம். Main axis elongated, main axis shortened and main axis flattened அப்படினு classify பண்ணோம். இப்போ அதுல first type main axis elongated பார்க்க போறோம். The axis of inflorescence is elongated and contains pedicellate or sessile flower on it. இப்போ the main axis elongatedல இருக்கக்கூடிய inflorescence ஓட flowers எப்படி இருக்கும் அப்படினு கேட்டா pedicellate. Pedicellate அப்படிங்கிறது காம்புடைய flowers. Sessile அப்படிங்கிறது காம்பற்ற flowers. இது ரெண்டுமே present ஆயிருக்கும். The following types are discussed under main axis elongated types. இதுல என்னென்ன types இருக்கு அப்படினு கேட்டா simple racemose இருக்கு, spik இருக்கு, and then spiklet இருக்கு, catkin இருக்கு, spadix இருக்கு, penicles இது எல்லாமே present ஆயிருக்கு. அதுல simple resin பார்க்க போறோம். Simple resin அப்படிங்கிறது என்ன அப்படினா தனி resin அப்படினு சொல்லுவோம். The inflorescence with an unbranched main axis bears pedicellate flowers in agropetal succession. Simple resin அப்படிங்கிறது தனி resin. இதுல என்ன ஆகுது அப்படினு கேட்டா கிளைக்காத unbranched அப்படிங்கிறது கிளைக்காத மைய அச்சு. Main axis அப்படிங்கிறது என்னது? மைய அச்சுன்னு சொல்லுவோம். அதான் ஸ்டெம் இல்லையா? pedicellate அப்படிங்கிறது காம்புடைய மலர்கள். அதாவது காம்புடைய மலர்கள் எப்படி பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படினா நுனி நோக்கி அதாவது அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா Crotalaria reticosa mustard கடுகு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க spik is an unbranched indeterminate inflorescence with sessile flowers. இதுவும் unbranched indeterminate. Unbranched அப்படினா வரம்பற்ற வளர்ச்சியுடையதா இருக்கும். இதுல கிளைக்காத flowers வந்து அதாவது கிளைக்காதனா unbranched கிளைக்காத மஞ்சரி தண்டில வந்து flowers எல்லாமே present ஆயிருக்கும். இதுல என்ன இருக்கும் அப்படினா sessile flowers தான் present ஆயிருக்கும். Sessile அப்படிங்கிறது காம்பற்ற ஃப்ளவர்கள் வந்து present ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து Agraranthus கொடுத்திருக்காங்க. Agraranthus அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா நாயுருவி. நெக்ஸ்ட் கொடுத்திருக்கிறது spiklet. Laterally it is a small spik. இதை என்ன சொல்லுவோம் அப்படினா சிறு கதிர் அப்படினு சொல்லுவோம். கிளைத்த மஞ்சரி தண்டில் ஒவ்வொரு கிளையும் சிறு கதிர் அப்படினு சொல்லுவோம். The inflorescence with branched central axis, each branch is a spiklet. இப்போ கிளைக்காத மஞ்சரி தண்டில் என்ன இருக்கும் அப்படினு கேட்டா சிறு கதிர்கள் வந்து அமைஞ்சிருக்கும். காம்பற்ற மலர்கள் எப்படி இருக்கும் அப்படினா அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைஞ்சிருக்கும். அதுதான் sessile flowers are formed in a agropetal succession on the axis. எப்படி இருக்கும்? அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைஞ்சிருக்கும். A pair of inflorescence bracket called glooms. இதுல என்ன இருக்கும் அப்படினா glooms வந்து present ஆயிருக்கும். glooms அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படினு கேட்டா ஃப்ளவர்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன லீஃப் லைட் ஸ்ட்ரக்சர் கீழ present ஆயிருக்கும். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படினா அடி செதில்கள் அப்படினு சொல்லுவோம். Each sessile flower has a lemma and paliae. இதுல பூவடி செதில், பூக்காம்பு செதில், bracteole அப்படிங்கிறது பூக்காம்பு செதில். நெக்ஸ்ட் வந்து லெம்மாங்கிறது பூவடி செதில்கள். இது எல்லாமே present ஆயிருக்கும். Tepals reduced to colorless scaly leaves. அதாவது tepals அப்படிங்கிறது பூ விதழ்கள். பூவோட இதழ் இருக்கு பாத்தீங்களா? அததான் tepals அப்படினு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும்? கலர்லெஸ்ஸா இருக்கும். scaly leaves-ஆ இருக்கும். அதாவது செதில்கள் மாதிரி பிராக்கெட் மாதிரி present ஆயிருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படினா லாட்டிக்யூல்ஸ் அப்படினு இதுக்கு பேரு. ஓகேவா? each flower has stamen and pistil only. ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்ல என்ன இருக்கும் அப்படினு கேட்டாக்க ஸ்டெமனும் இருக்கும், பிஸ்டிலும் இருக்கும். ஸ்டெமன் அப்படிங்கிறது மகரந்தத்தாள் வட்டம், பிஸ்டில்ங்கிறது சூலக வட்டம். ரெண்டுமே present ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க? பேடி, வீட் கொடுத்திருக்காங்க. பேடி அப்படிங்கிறது நெல், வீட்டுங்கிறது என்னன்னா கோதுமை. அடுத்தது கேட்கின். Catkin அப்படிங்கிறது தொங்கு கதிர் அப்படினு சொல்லுவோம். இது Pentalose spiks with a long and troughing axis bearing a small unisexual or bisexual flowers. இந்த flowers பார்த்தோம் அப்படினா இது எப்படி இருக்கும் அப்படினு கேட்டாக்க தொங்கும் கதிர் அப்படினு சொல்லுவோம். தொங்கும் கதிர் அப்படினா the flowers எல்லாமே இதுல வந்து தொங்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் present ஆயிருக்கும்.
இதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா இருபால் மலர்களும் ஒருபால் மலர் ரெண்டுமே பிரசன்ட் ஆயிருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அமண்ட். இதுக்கு பேர் என்ன அமண்ட் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. எக்ஸாம்பிள் அகாலிஃபா ஹிஸ்பிடா ப்ரோசோபிஸ் ஜூலிஃபெரா இது வந்து எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஸ்பாடிக்ஸ் on inflorescence with a fleshy or thickened central axis that possess many unisexual sessile flowers in acropetal succession. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மடல் கதிர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா எண்ணற்ற காம்பற்ற ஒருபால் மலர்கள் இதுல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னு கேட்டா தடித்த அல்லது சதைப்பற்றுடைய மையத்தண்டு மீது மையத்தண்டுல தான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே அமைந்திருக்கும். எந்த ஃப்ளவர்ஸ் அப்படின்னாக்க செசல் ஃப்ளவர்ஸ். காம்பற்ற ஃப்ளவர்கள் வந்து மையத்தண்டு எப்படி இருக்கும் தடித்து சதைப்பற்றுள்ளதா இருக்கும். அதுல வந்து செசல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒருபால் காம்பற்ற ஃப்ளவர்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க அதாவது அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைஞ்சிருக்கும். அதுக்கு தான் பேரு அக்ரோபெட்டல்ஸ் அப்படின்னு பேரு. Usually female flowers are found towards the base and male flowers are found at the apex. இப்ப பொதுவாக பெண் மலர்கள் இருக்கு பாத்தீங்களா அது எப்படி இருக்கும் மஞ்சரி தண்டின் கீழ் பகுதியிலும் அந்த ஆண் flowers எப்படி இருக்கும் அப்படின்னா நுனி பகுதியிலும் காணப்படும். Entire inflorescence is covered by the brightly colored or hard bracket called spathe. இந்த முழு மஞ்சரியும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ஒரு அவுட்டர் லேயர் வந்து கவர் பண்ணியிருக்கும். அந்த அவுட்டர் லேயருக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்பாத் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்பாத் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா பிரைட்லி கலர்டா இருக்கும், ஹார்டா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமார்போபாலஸ் அண்ட் கொலைகேசியா இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க பானிக்கல். A branched resin is called panicle. Panicle அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா கூட்டு ரெசிம் அப்படின்னு சொல்லுவோம். கிளைத்த ரெசின் பானிக்கல் அப்படின்னு பேரு. கிளைத்த ரெசின்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் பானிக்கல். எக்ஸாம்பிள் மாஞ்சிஃபெரா நீம். மாஞ்சிஃபெரா அப்படிங்கிறது மா, நீம் அப்படிங்கிறது வேம்பு இல்லையா. இட் இஸ் ஆல்சோ கால்டு காம்பவுண்ட் ரெசிம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா இன்னொரு பேர் வந்து காம்பவுண்ட் ரெசிம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ரெசிம் ஆஃப் ரெசின்ஸ் அப்படின்னும் இதுக்கு பேர் உண்டு. ஸோ இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ரெசிம்ஸ் பாருங்க அதோட டைப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் ரெசிம். சிம்பிள் ரெசிம் இருக்கு எப்படி இருக்கு ஓல்டு ஃப்ளவர்ஸ் வந்து ஏ. ஓல்டு ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கீழே இருக்கு. யங் ஃப்ளவர்ஸ் எப்படி எங்க இருக்கு அப்படின்னா டாப்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க பி வந்து ஸ்பிக். இது எப்படி இருக்கு செசல் ஃப்ளவர் வந்து காம்பற்ற ஃப்ளவர்கள் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. சி வந்து ஸ்பிக்லெட். ஸ்பிக்லெட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா லெம்மா இருக்கு, பேலியே இருக்கு, ப்ளூம்ஸ் இருக்கு, லாட்டிகூல்ஸ் எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கு. அதாவது பாருங்க இங்க பாருங்க சின்ன சின்னதா இந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா இதுதான். நெக்ஸ்ட் கேட்கின். கேட்கின் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அதுல தொங்கும் கதிர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதுல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்க செசல் ஃப்ளவர்ஸா தான் பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஃப்ளவர் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் இ ஸ்பாடிக்ஸ். ஸ்பாடிக்ஸ் எப்படி இருக்கு இது வந்து அதாவது ஸ்பாத் அப்படிங்கிற அவுட்டர் லேயர் இருக்கு. இதுல மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் ரெண்டுமே பிரசன்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஒன் வந்து பானிக்கல். பானிக்கல் எப்படி இருக்கு மெயின் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா பிரான்ச்டு ஃப்ளவர்ஸ் எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்குது. இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா கூட்டு ரெசிம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு கூட்டு ரெசிம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து டைப்ஸ் ஆஃப் ரெசிம் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் ரெசிம்ல சிம்பிள் ரெசிம், ஸ்பிக், ஸ்பிக்லெட், கேட்கின், ஸ்பாடிக்ஸ், பெனிக்கல்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். இது ஏதாவது ஒன்று 2 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஏதாவது ரெசிம் சிம்பிள் ரெசிம்னா என்னன்னு கேட்கலாம். இல்லைன்னா ஸ்பிக்லெட் வந்து அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி அந்த கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க 3 மார்க் கொஸ்டின்ல. இல்லை 2 மார்க் கொஸ்டின்ல கூட கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா அந்த டயக்ராம் பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.